வசனம் தான் நம்மளை கற்றுக் கொடுக்குது. நம்ம வசனம் தான் இந்த வழி இப்படி நடக்கணும், இந்த பாதையில போ, இப்படி நடன்னு சொல்லி இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆமென், ஹalleluya. நீங்க எடுத்து படிச்சு பாருங்களேன். நான் சும்மா ஒன்றும் சொல்லலை, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. பிலிப்பியர்ல நீங்க படிச்சு பாருங்க. நான் இன்னும் வேத வசனத்துக்கே போல. இந்த வசனம் ஏன் சொல்றேன்னா உங்களை பலப்படுத்துறேன். இன்னைக்கு அநேக நேரத்தில் குறைவுகள் வரும்போது, அநேக பிரச்சனைகள் வரும்போது, அநேக போராட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அநேக நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா கூட நான் கோல்டு இல்லை, நான் வரமாட்டேன், இல்லைன்னா கடன் வாங்கி நான் போட்டு போவோம். ஆனால் துணி இல்லை, நல்ல துணி இல்லை, நான் வரமாட்டேன், நல்ல வீட்டில் வேணாம், யாரும் வர்றது வேணாம், நல்ல காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க. ನೋಡಿ, நீங்க எடுத்து படிங்க பிலிப்பியதவರಿಗೆ. நீங்க அத பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் ஒன்றுக்கும் 10 வசனம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டாதீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. படிங்க 11 படிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றினாலும் திருப்தியடையவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ಎಲ್ಲವற்றையும் செய்ய எனக்கு ಬಲ ಉಂಟು. ಹalleluya. ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ತೇನೆ ನೋಡಿ. ಕೊರತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆಂದು ಸೂಚಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ, நானಂತೂ ಇದ್ದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ சந்துஷ்டனாகிறதவனை கழித்துக்கொண்டிದ್ದೇನೆ. இப்போ என்ன நிலைமை இருக்கோ அந்த நிலைமையில வாழ முடியாக கற்றுக்கொண்டிருக்காரா. இன்னைக்கு நம்மக்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கா, நல்லா அயன் போட்டு நல்லா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம வீட்டில் கொஞ்சமா இருக்கா, அந்த கொஞ்சத்துல சந்தோஷம் படலாம். இன்னைக்கு ஒரு வேளைக்கு தான் ரைஸ் இருக்கா, அதை போட்டு வடித்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம் ಕರ್ತರಿக்குள்ள. ಆಮೆನ್, ಹalleluya. ನಾವು ಇವತ್ತಿಗೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಏನಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಅಕ್ಕಿ ಇರ್ಬೋದು, ಸ್ವಲ್ಪ ಹಿಟ್ಟಿರ್ಬೋದು, ಒಂದೇ ಒಂದು ಬಟ್ಟೆ ಇರ್ಬೋದು, ಸ್ವಲ್ಪನೇ ಇರ್ಬೋದು, ಸ್ವಲ್ಪ ಹಣಕಾಸು ಇರ್ಬೋದು, ಸ್ವಲ್ಪ ಚಿಕ್ಕ ಕೆಲಸ ನೀವು ಮಾಡ್ತಿರ್ಬೋದು, ಅದರಲ್ಲಿ ಮೊದಲಾಗಿ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರಿ. ಆಮೆನ್, ಹalleluya. ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ, ಸ್ವಲ್ಪ ಕೊರತೆ ಬಂದಿದ್ದು, ஐயோ இங்கே வேலைக்கு போக மாட்டாங்க, ಈ ಕೆಲಸನೇ ಇಲ್ಲ, இந்த மூதேவி வேலைக்கு ಕೂಡ போக மாட்டேங்குது, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ, ಮನೇಲಿ ಬರೀ ಕೊರತೆ, ಮನೇಲಿ ಸುಮ್ಮನೆ ಸಮಸ್ಯೆ ಇರೋದ್ರಲ್ಲಿ ನಾವು ಬಾಳೋದಕ್ಕೆ ಕಲ್ತ್ಕೋಬೇಕು ಫಸ್ಟ್. ಯಾಕೆಂದು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಇದರ நிமித்தವಾಗಿ மனைகளில் அநேக ಹೋರಾಟ ಬರ್ತದೆ. அந்த பிள்ளைங்க பாரு எப்படி வளர்றாங்க, அந்த பிள்ளைங்க பாரு நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, அவங்கள பாரு எவ்வளோ நெக்லஸ் எல்லாம் போட்டுன்னு வராங்க. அவங்கள பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ಕರ್ತರು என்ன ಕೊಡ್ತಿರ್ತಾರೋ, ನಮಗೆ ಏನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವಾಗ ದೇವರು ನಿನ್ನ ಹೇರಾಳವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ನಿನ್ನ ಸನ್ನಿವೇಶ மாறுபடுத்தது, உங்க சூழ்நிலை மாறும். எப்போ சொல்லுங்க, நீங்க இருக்கிறதுல சந்தோஷமா. அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம குறை வந்துச்சுன்னா கடன்பட்டு ಅದು வாங்க போவோம், ಸಾಲ ಮಾಡಿ ಬೇರೆ ಏನೋ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ, ಸಾಲಗಾರರಾಗ್ತೀವಿ, ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸಿಲುಕಿಕೊಳ್ತೀವಿ. ಆದ ಕಾರಣ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಆಮೆನ್, ಹalleluya. ಅಮ್ಮ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಏನಿದೆಯೋ ಸಂತೋಷವಾಗಿ ಬನ್ನಿ, ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕೆಂದರೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಸಂತೋಷವಾಗಿ ಬನ್ನಿ, ನೀವೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿಯೂ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೂ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ, ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡ್ತಾ ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? ನಂಬುವಂಥವ್ರು ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವನುವ. ನಮ್ಮ ದೇವರು ಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ದೇವರಲ್ಲ, ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು. ಆಮೆನ್, ಹalleluya. ಆತನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಿ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಿ, ಉಂಗ ನೆಲಮ ಮಾರುன்னு சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಸನ್ನಿವೇಶ மாறுபடுத்தது ಅಂತ கை கொடுத்து, அம்மா உங்க நிலைமை மாறுங்கம்மா, உங்க சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனை மாறும். கையை கொடுத்து சொல்லுங்க, ஒன்றும் வராது, கொரோனாலாம் வராது. நல்லா கையை பிடிச்சி சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். உங்க ಮಧ್ಯದಲ್ಲಿ இன்னைக்கு ನಿற்பதும் ನಿರ್ಮೂಲಮಾಗದುம் ಶುದ್ಧ ಕೃಪೆ. ಇವತ್ತು ನನ್ನನ್ನು ಕೂಡ ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕಾಗಿತ್ತು, ಆದರೆ ಇದು ಕೂಡ ಸಭೆ, ನಮ್ಮ ಸಭೆನೇ. ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ತಾಯಿಯವರ ಹತ್ರ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಅವ್ರು ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ, ವಿಚಾರಣೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಸೇವೆ ಬಗ್ಗೆ. ಆದರೆ ಕೂಡ ಇದು ಕೂಡ ನನ್ನ ಸಭೆನೇ. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ನಮ್ಮದಂತ ಹೇಳಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಆತನ ಕೃಪೆ, ಆತನ ಕೊಟ್ಟ ಜ್ಞಾನ, ಆತನ ಕೊಟ್ಟ ಬುದ್ಧಿ, ಆತನ ಕೊಟ್ಟ ಬಟ್ಟೆ, ಆತನ ಕೊಟ್ಟ ಊಟ ನಮ್ದಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋ. ಆತನು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರ ನೀನು ಹೋಗಿ ದುಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ನಿನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಆರೋಗ್ಯವಾಗಿರೋದಾದರೆ ಮಾತ್ರ ನೀನು ಓಡಾಡಿ ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಬಲಹೀನಲಾಗಿ ಬಿದ್ದುಬಿಟ್ರೆ
ನಮ್ದಂತ ಹೇಳ್ಕೊಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ಇಲ್ಲ. ಎಲ್ಲ ಆತನ ಕೃಪೆ. ನಾವು ಬದುಕುವುದು, ನಿಂತಿರುವುದು ಎಲ್ಲ ಆತನ ಕೃಪೆ. ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುನಿಲ್ ಬ್ರದರ್ ಅಂತ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಅವರ ಅಕ್ಕಗೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು 7 ವರ್ಷಗಳಾಯಿತು ಮದುವೆ ಆಗಿ. ಯಾವಾಗಲೂ ಅವರ ಮನೇಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರ ಬ್ರದರ್ಗೂ ಹಾಗೆ, ಅವರ ತಮ್ಮನಿಗೂ ಹಾಗೆ, ಅವರ ಅಕ್ಕಗೂ ಹಾಗೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಗರ್ಭಫಲ ಇಲ್ಲದೇ ಇದ್ದರು. ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಹೋಗುವಾಗಲ್ಲ ದೇವರೇ, ಹೋದ ವರ್ಷದಲ್ಲಿ ಯಾವತ್ತಂದ್ರೆ ಅವ್ರ ಮನೆಗೆ ಕ್ಯಾರಲ್ ಸರ್ವಿಸ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ, ನಾನೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಅಂಕಲ್ ಅವರ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅವ್ರು 7 ವರ್ಷ ಒಂದು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವೇನು ಮಾಡಿದ್ವಿ ಅಂದರೆ ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. 2 ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ, 3ನೇ ಸಲ ನಾನು ಹೇಳಿದೆ, ದೇವರೇ 3ನೇ ಸಾರಿ ಅವ್ರನ್ನ ನೋಡುವಾಗ 7 ವರ್ಷ ಇಲ್ಲದ ಗರ್ಭಫಲ ಅವರಿಗೆ ಸಿಗಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರ ಬಾಯಿಯಿಂದ ಒಂದು ಬಲವಾದ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾನು ಕಾಣಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದ್ವಿ. ಆದರೆ ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಅವರ ಸಹೋದರ ಬಂದರು, ಬ್ರದರ್ ಅಕ್ಕ ಬಂದ್ಬಿಟ್ಟು 2 ತಿಂಗಳು ತುಂಬು ಗರ್ಭಿಣಿ ಆಗಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ. ಮ್ಯಾನ್ ಹಾಲೆಲೂಯ. 7 ವರ್ಷ ದೇವರು ನೋಡಿ, 7 ವರ್ಷ ನಡೆದೇ ಇರ್ಬೋದು, ಅನೇಕ ಜನ ಅವಮಾನ ಪಡಿಸಬಹುದು, ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು ಯಾರು ತಡೆಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಖಂಡಿತವಾಗಿ ವರ್ಷಗಳು ಹೊರಟು ಹೋಗಬಹುದು, ದಿನಗಳು ಕಳೆದು ಹೋಗಬಹುದು, நாட்கள் கடந்து போகலாம், அநேக சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் செய்ய வேண்டியது உங்களுக்காக செஞ்சே செய்வார். ಆಮೆನ್. ದೇವರು ಮಾಡಬೇಕಾಗಿರೋ ಕಾರ್ಯ ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾನು ತುಂಬ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿ, ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾನಾ ವಿಧವಾದ ಅದ್ಭುತ, ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಚರ್ಚಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ಯಾಕೆಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಸಭೆ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹೋಗಿದ್ವಿ, ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ. ಮುಂದಿನ ಸಲ ನೋಡುವಾಗ ದೇವರೇ ಅವರು ಗರ್ಭವತಿ ಆಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ. ಆದರೆ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳಿ ಆ ಮಗಳಿಗೆ ಒಂದು ಗರ್ಭಫಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ತುಂಬ ಸಂತೋಷಗಳು. 7 ವರ್ಷ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಕರೆಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ ಈ ಸಾಕ್ಷಿ ಕೂಡ ಹೇಳ್ತೀರಂದರೆ, ನಮಗೆ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಬರ್ಬೋದು. ಹೋರಾಟಗಳು ಬಂದಾಗ ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தரை விட்டு நம்ம தூர போயிடுவோம். சூழ்நிலைகள் நெருக்கடிகள் வரும்போது ಅನೇಕ ಸಂಭವಗಳು ಬರುವಾಗ ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ஆனால் அவர் நம்மளை விட்டு தூர போவே இல்லை. அவர் அன்பு நம்மளை இழுத்துட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம், அவர் அன்பை விட்டு தூர ஓடிடுவோம். ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಓಡಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ஆனால் அவர் அன்பு பாருங்க, அவர் பாசக்காரம் நம்மளை இழுத்துட்டே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நீங்க வேணும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் தான் ஏசப்பாவை தெரிஞ்சு கொண்டிருக்கேன். இல்லை, அவர் தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கார். ಆತನ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲ, நான் ஏசப்பாவை ஆராதிக்க போறேன், ஏசப்பா தொழுது கொள்ள போறேன், இல்லைங்க, அவர் நம்மளை தெரிஞ்சதுனால தான் நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அவர் உங்களை மீட் பண்ணதுனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். நம்ம ಕಣ್களை ಮೂಡಿ அப்படியே நம்ம ವೇದ ವಚನಕ್ಕೆ ಕಡந்து செல்லலாம். ಯಾರು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೋಡ್ತಾ ಇರಬೇಡ್ರಿ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಡ್ರಿ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ, ಉಪದೇಶಕ್ಕೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. ಕಿವಿ ಕೊಡದೆ ಹೋದರೆ ನೀವೇನೇ ಹತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಮೊಣಕಾಲೂರಿ ಉಪವಾಸ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳೋದಿಲ್ಲ. கர்த்தர் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்க அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. ಇಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ, ಈ ಒಳ್ಳೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಇವರೇ ಒಳ್ಳೆಯ ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗೆ ಕೃಪೆ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಇವರೇ ಪ್ರಿಯಪಟ್ಟ ಸೇವಕಿಯನ್ನ ಅಪ್ಪ, ಸಭೆ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಲಿಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ರಿ. ಇದುವರೆಗೂ ಅದ್ಭುತವಾದ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳಿದ್ವಿ, ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿದ್ವಿ, ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ವಿ. ಕರ್ತನ ರಾಜ ಅಪ್ಪ ದೇವರೇ, ಅಪ್ಪ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು, ಅನೇಕ ಆ್ಯನಿವರ್ಸರಿ, ಬರ್ತ್ಡೇಗಾಗಿ ಅಪ್ಪ ದೇವರೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಹೊಸ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಈ ಸಮಯ ನೀನು ಮಾತಾಡುವ ಸಮಯ ದೇವರೇ. ನೀನು ಮಾತಾಡದೆ ಹೊರತು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳು ಬದಲಾವಣೆ ಆಗೋದಿಲ್ಲ. ನೀನು ಮಾತಾಡದೆ ಹೊರತು ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಬಾಳು ಬದಲಾವಣೆ ಆಗೋದಿಲ್ಲ. நீங்கள் பேசாத போன எங்கள் வாழ்க்கை மாறாத ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, அப்பா எங்கள் இடத்துல நீங்கள் பேசுங்க. ನೀವು ಮಾತಾಡಿ ಸ್ವಾಮಿ, ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾತಾಡೋದು ನಾನಲ್ಲ, ದೇವರ ಆತ್ಮನು ಮಾತಾಡು, ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க, ஹல்லேலூயா அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் பாதி சந்தோஷமாக வந்திருக்கீங்க, பாதி துக்கமாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முழுசாக சந்தோஷம் தேவன் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேலையில் கூட ஆண்டவரே, ಅಮ್ಮಕ್ಕೆ ಫೋನ್ பண்ண அன்னைக்கு, ಅಮ್ಮ எப்படிமா இருக்கீங்க, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಅಮ್ಮ ಅಂತ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಮ್ಮವ್ರು நல்லா இருக்குங்க ஐயா, கொஞ்சம் செக்கப்க்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் சண்டே வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்கம்மா, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள்,
நான் வரேன்னு சொன்னேன். திருப்பி நேற்று தினத்தில் டவுட், அம்மா ஃபோனே பண்ணல. ஏன்னா அவங்க ஒரே வாட்டி தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்க, ஏன் பாஸ்டர் நீங்கள் வரலன்னு கேட்குவாங்க. நேற்று கூட எனக்கு ஒரு டவுட், ஓகே ஃபோன் பண்ணி கேட்கலாம், காலைல பண்ண எடுக்கலை. திருப்பி இந்த கார்த்திக் பிரதர் ஃபோன் பண்ணிட்டு, கார்த்திக் பிரதர் ஃபோன் மட்டும் ஃபோட்டோ அனுப்பி விடுங்க பிரதர் அப்படின்னாரு. என்னத்துக்கு ஃபோட்டோ அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நாளைக்கு நீங்கள் வரேன்னு சொன்னாங்க, அம்மா வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இல்லை அம்மா ஊழியத்துக்கு போயிருக்காங்க, அதனால தான் ஃபோன் எடுக்கலை. மறுபடியும் அம்மா திருப்பியும் ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா நாளைக்கு நீங்கள் பாஸ்டர் நீங்கள் வந்துடணும் நாளைக்கு காலைல. சரிங்கம்மா வரேன் சொல்லிட்டோன்னே சர்ச்சில் ப்ரேயர் இருந்துச்சு. ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு, ஆண்டவரே நாளைக்கு நான் போகிறேன் இந்த புதிய ஆண்டில், நான் என்னத்த பேசணும், ನಾನು ಏನು ಮಾತಾಡಬೇಕು ದೇವರೇ, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಏನು ವಾಕ್ಯ ಮಾತಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕುಳಿತಿರುವಾಗ ದೇವರು ಒಂದು ಮಾತು ನನಗೆ ಕಿವಿಗೆ ಬಿತ್ತು. ஒரு வசனம் என் கிவிக்கு, வசனம் எங்கே கொடுக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த வார்த்தை நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணிருக்கேன், ಅನೇಕ ಕಾರ್ಯங்களுக்காக ப்ರೇಯರ್ பண்ணிருக்கேன், ಅನೇಕ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. ದೇವರೇ ಈ ಸಭೆಗೋಸ್ಕರ ನಾಳೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ದೇವರು ಒಂದು ಮಾತು ಬಿತ್ತು. ಆ ಮಾತೇನೆಂದರೆ, சொல்கிறேன் பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் ಕಾರ್ಯங்கள் ಭಯಂಕರமாக இருக்கும். ಆಮೆನ್, ಹಾಲೆಲೂಯಾ. ಆ ಥರ ಶಬ್ದ ನಾನು ಅಳ್ತಾ ಇದ್ದೇವ್ರೆ. ಈ ವಿಷಯಗಳು ಹೀಗಿದೆ, ಈ ಸನ್ನಿವೇಶಗಳು ಹೀಗಿದೆ, ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದು ನಾನು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು ಭಯಂಕರವಾಗಿರ್ತದೆ. ಆಮೆನ್, ಹಾಲೆಲೂಯಾ. ಏನು ವಿಷಯವಾಗಿ ಅವರು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. பயங்கரத்தில் ரெண்டு பயங்கரம் இருக்குது. நம்ம மனுஷங்களை இவங்க நம்ம பயங்கரமானவங்க, இன்னொன்று கூட சொல்லுவோம் இவங்க பயங்கரமானவங்க. அதில் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நல்லதும் சொல்லலாம் ಕೆಟ್ಟதும் சொல்லலாம். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹೇಳ್ಬೋದು, ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ಭಯಂಕರನ ಹೇಳ್ಬೋದು, ಕೆಟ್ಟ ರೀತಿಯಾದ ಭಯಂಕರನ ಹೇಳ್ಬೋದು. இந்த ஐயா ரொம்ப டெரரா பயங்கரமாக இருக்காரு, பயங்கர இன்னும் நல்லா பாடுறாரு, பயங்கரமாக பாடுறாரு அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை முழங்கால் படிட்டு ப்ரேயர் பண்ணும்போது, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அந்த வசனத்தை நம்ம எடுத்து படிக்க போகிறோம். இன்னைக்கு எக்ஸோடஸ் சாப்டர் பார்க்கும்போது 34ஆம் அதிகாரம், யாத்ராகமும் 34 அதோடைய 10ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 34ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರ 10ನೇ ವಾಕ್ಯ. அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். பொறுமையா படிங்க பிரதர், பொறுமையா படிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உன் ஜனங்கள் எல்லோரும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாருடைய கர்த்தருடைய செய்கைகளையும் காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென், ஹalleluya. நான் படிக்கிற பாரு, அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். யார் மத்தியில? உங்க மத்தியில ஒரு உடன்படிக்கை பண்ண போறாரு. ஆமென், ஹalleluya. மோசே தன் ஜனங்களுக்காக அநேக விதமான போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்காங்க, அநேக வியாதியில, அநேக பிரச்சனையில, அநேக ಉಪದ್ರವಗಳು, ಅನೇಕ ಪಾಡುಗಳು, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿರುವಾಗ ಆ ಜನಗಳೆಲ್ಲ ಗುಣಗುಟ್ಟಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರು. ಈ ಮೋಸೆ ನಂಬಿ ನಾವು ಬಂದ್ವಿ, ಈ ಏನು ಮಾಡಬೇಕು, ಮರುಭೂಮಿಯಲ್ಲೇ ಸಾಯಬೇಕಾದ ಸ್ಥಿತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಮೋಸೆಸನ್ನು ನೋವು ಪಡಿಸ್ತಾರೆ. ಮೋಸೆಯನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನೋವು ಪಡಿಸ್ತಾರೆ, ದುಃಖ ಪಡಿಸ್ತಾರೆ, ವೇದನೆ ಪಡಿಸ್ತಾರೆ, ಅವಮಾನ ಪಡಿಸ್ತಾರೆ, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ಮೋಸೆಸ್ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಇನ್ನು ಕರಗಳನ್ನು ಕೆಳಗಡೆ ಬಿಟ್ಟು ನೀನು ಮೇಲೆ ಬಾ, ನಿನಗೋಸ್ಕರ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಇವತ್ತು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ 2ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ದೇವರು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ಎಂಥ ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ಎಂಥ ಕಣ್ಣೀರುಗಳಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ಎಂಥ ಹೋರಾಟಗಳಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ಅವಮಾನಗಳನ್ನು ದಾಟಿ ಬಂದಿರಬಹುದು, ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಂದಿರಬಹುದು. அந்த வசனத்தை போடுங்க. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜனத்திடத்திலும் செய்யாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ಆಮೆನ್, ஹalleluya, ஹalleluya. ಭೂಮಿ எங்கும், ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದುವರೆಗೆ ನೋಡಿರುವ அதிசயಗಳು ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದಿರಬಹುದು, சின்ன சின்ன அற்புதம். ஓ பணம் காசு கிடச்சிச்சு, எனக்கு சாப்பாடு கிடச்சி, நான் ப்ರೇಯರ್ பண்ணேன், துணಿ கிடச்சிச்சு, எனக்கு ಅದು கிடச்சிச்சு, ಇದು கிடச்சி, ಅದು ಸಿಕ್ತು, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆಲ್ಲ ಸಿಕ್ತು ಎಂಬುದಾಗಿರಬಹುದು. ಆದರೆ ಭೂಮಿ ಎಂಗೂ ಎಂದ ಜನತ್ತಿನ இடத்திலும், ಇಲ್ಲಿ ಸಭೆ ಮಕ್ಕಳು ನೋಡದಿರುವ ಕಾರ್ಯ,
ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ನೋಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನೋಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯ, யாரும் பார்க்காத ஒரு காரியம் கர்த்தர் செய்ய போறாராம். கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஆமென், ஹalleluya. செய்யப்படாத காரியம், நடக்காத காரியம். ಪಕ್ಕத்துல ಪಾ சொல்லுங்க, ಕರ್ತರ್ ஏதோ செய்ய விரும்புறாருன்ட்டு. ದೇವರು ಏನೋ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಚ್ಛಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென், ஹalleluya. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாருங்க. உங்களை இங்கே கூட்டியிருக்காருன்னா உங்களை கொண்டு தான் செய்ய, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு தான் செய்வார். இத்தனை நாளாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க, பாஸ்டர்மா செய்யட்டும், அந்த ஐயா செய்யட்டும், அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும். அதெல்லாம் இல்லை, உன்னை கொண்டு தான் செய்ய போறாரு. பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, அம்மா உங்களை கொண்டு தான் செய்ய போறாரு. நினைக்கலாம் இந்த பாஸ்டர்மாவுக்கு வயசு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நினைக்கலாம், அவங்களுக்கு பலவீனம்ப்பா நினைக்கலாம். ஆஹா, வயசானி போனாலுமே, முடி அப்படியே வெள்ளையாகி போனாலுமே, அவங்க மேலே வச்சிருக்க திட்டங்கள் அவங்கள கொண்டு தான் கர்த்தர் செய்வார். அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಏನು ನಡೆಯೋದಿಲ್ಲ. ನಿಮ್ಮನ್ನ ಕೊಂಡು ಮಾಡಬೇಕಿರುವ ಕಾರ್ಯ ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಕೊಂಡೇ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. ನೀವು ಹೇಳ್ಬೋದು, ನಾನು ಬಲಹೀನಳು, ನಾನು ಸೋತು ಹೋದವಳು, ನಾನು ದುಃಖದಲ್ಲಿ, ಸಾಲದಲ್ಲಿದ್ದೇನೆ, ಅವಮಾನದಲ್ಲಿದ್ದೇನೆ, ಅನೇಕ ವಿಧವಾದ ಹೋರಾಟದಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಆದರೆ ಅದೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ನೋಡೋದಿಲ್ಲ. நின்னனை கொண்டு என்ன மாட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஜனத்திடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உங்க குடும்பத்தின் மத்தியில் செய்ய. இன்னைக்கு அவமானப்பட்டு வந்திருக்கீங்களா? எத்தனையோ பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க வீட்டில். நீ ஒன்றுத்துக்கும் உருப்பட மாட்டேன், உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நின்னிಂದ ನೀನು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, நீ ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ சொல்லியிருக்காங்களா? நீ உன் சம்பாதியத்தை வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் நடக்காதுங்க, ஒன்றுமே ஆக ಮಾಟೇங்குது. ತುಂಬ ಜನ ಹೇಳಿರ್ತಾರೆ, ಅಷ್ಟೇ ನಿನ್ನ ಕಟ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ ನೋಡು, ನನ್ನ ತಲೆಗೆ ಹೊಡ್ಕೋಬೇಕು, உன்னை போய் கட்டின்னு வந்துக்கிறேன் பாரு, தலையில் அடிச்சுக்கிறேன் நானே. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தில், உன் ஜனத்தில், உன் ஜாதி ஜனத்தில் செய்யப்படாத காரியம், பார்க்காத காரியம் நான் செய்ய போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்றாரு, செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக, அவங்க முன்னாடி தான். செப்பரேட்டாக கூட்டின்னு போயிட்டு ஒரு பிளேஸில் நிற்க வச்சுட்டு செய்யறதில்ல. அவங்க பார்க்குவாங்க. அப்போ நினைப்பாங்க, இந்த ಅಮ್ಮ ಪಟ್ಟಿ இப்படி பேசிட்டுனே, ಇವ್ರ ಬಗ್ಗೆ ಹಿಂಗೆ ಮಾತಾಡ್ಬಿಟ್ನಲ್ಲ ನಾನು, எப்படி இந்த அதிசயம் வந்துச்சு, எப்படி இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? வெக்கப்பட்டு போவாங்க. எப்போ சொல்லுங்க? ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பாருங்க. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயல்களை காண்பார்களா? தமிழ் வராதுங்க, அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். என்ன படிங்க? உன்னோடு கூட இருக்கிற, அங்கே படிங்க. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை பார்ப்பாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய் துக்கத்துல, வேதனையில வகந்து கொண்டிருக்கலாம். அவர் பண்ற காரியத்தை, உன்னை யார் அவமானப்படுத்தினாங்க, யார் துக்கப்படுத்தினாங்க, யார் உங்களை நிந்தித்தாங்க, யாரெல்லாம் உன்னை வந்துட்டு தள்ள நினைச்சாங்க, யாரெல்லாம் உன்னை விரோதமா பேசினாங்க, யாரெல்லாம் உனக்கு விரோதமா எழும்பினாங்க, அவங்க முன்பதாக, ஆமென், ஹல்லேலூயா, அதிசயத்தை காண்பீங்க. ஆமென், அது வசனத்தை போடுங்க, தமிழ்லேயே போடுங்க. நான் கன்னடாவில் அப்புறமா படிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தமிழ்ல போடுங்க பிரதர், அந்த வசனத்தை காண்பார்கள். அப்புறம் சொல்ல, உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும். யாரோட? உன்னோடு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களோடு கூட இருந்து. அம்மா உங்களோடு கூட இருந்துமா, உங்களோடு கூட சொல்லுங்க பக்கத்தில், உங்களோடு கூட இருந்து. இன்னைக்கு ಅನೇಕ ಪ್ರಚನೆ வரும்போது, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ, ಅನೇಕ ಹೋರಾಟ ಬರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರೂ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಒಂದು ಕೊರತೆ ಬರುವಾಗ நல்லா கவனிக்கணும். ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். கர்த்தர் எவ்வளோ நேரம் பேச வைக்கிறாரோ அவ்வளோ நேரம், 20 minutes அவ்வளோதான். பாருங்க, உன்னோடு கூட இருந்து. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நிறைய பேர் விட்டு போயிடுவாங்க. ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಬಂದರೆ ಎಲ್ಲರೂ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಒಂದು ಕೊರತೆ ಬಂದಾಗ, ಸಾಲ ಬಂದಾಗ, ಕಣ್ಣೀರು ಬಂದಾಗ, ವೇದನೆ ಬಂದಾಗ, ಹೋರಾಟ ಬಂದಾಗ, ಅವಮಾನ ಬಂದಾಗ, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿರುವಾಗ ಏನು ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ? ಇವ್ಗಳು ಎಪ್ಪೊಮ್ಮೆ ಇದೇ ಪ್ರಚನೆ ತಾಂಬ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಯಾವಾಗಲೂ ಇವ್ರದ್ದು ಇದೇ ಸಮಸ್ಯೆ, ಯಾವಾಗಲೂ ಇವ್ರದ್ದು ಸಾಲ, ಯಾವಾಗಲೂ ಇವ್ರು ವ್ಯಾಧಿ, ಯಾವಾಗಲೂ ಇದೇ ಸಮಸ್ಯೆ ಇವ್ರದ್ದು. ಏನು ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ? ನಿಮ್ಮ ಪಕ್ಕ ಕೂಡ ಬರೋದಿಲ್ಲ. ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உன்னோடு கூட இருந்து, ನಿನ್ನ ಜೊತೆಗೇ ಇದ್ದು. யாருங்க கூட இருப்பாங்க? நினச்சி பாருங்க, யாருங்க கூட இருப்பாங்க? நம்ம நம்புறவங்க கை விட்டுருவாங்க, நம்ம கூட நல்லா இருக்கிறவங்க கை விட்டுருவாங்க,
ஆனால் ஆணுடைய வசனம் சொல்லுது, நான் நின் ஜொத்தையே இದ್ದು உன் கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பக்கத்துல பார்த்து உங்களை கொண்டு செய்ய காரியங்கள் பயங்கரமா இருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்துல காரங்களை கூட சொல்லுங்க, உங்களை கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நம்பிக்கையா சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க, இது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான காரியம் நடக்கும், அற்புதமான காரியம் நடக்கும். நீங்க எதற்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எதற்கெல்லாம் ஜெபித்துட்டு இருக்கிறீங்களோ, எனக்கெல்லாம் ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಯೆಹೋವನು ಹೇಳಿದನೆಂದರೆ ನಾನು ಒಂದು ನಿಬಂಧನೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸ್ತೇನೆ. ಕೇಳು, ಲೋಕದಲ್ಲಿಯೇ ಎಲ್ಲೆಲ್ಲಿ, ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿಯೇ ನೀವು ವಿಶ್ವಾಸ ಮಡಗುವಾಗ ಆ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ. ಇವಾಗ ಪಾಸ್ಟ್ರಮ್ಮ ಒಂದು ಟೀ ಕಾಫಿ ಬಂದು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಅದು ತಿಂದು ಕುಡಿದು ನೋಡಿದ್ರೇ ಅದರ ಟೇಸ್ಟು, ಅದರ ಮಹಿಮೆ, ಬಣ್ಣ ಹೇಗಿದೆ, ಸಾಫ್ಟ್ ಆಗಿದೆಯಾ ಇಲ್ಲ ರಸ್ ಥರ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆಯಾ, ತಿಂದು ನೋಡಿದಾಗ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, ತಿನ್ನಬೇಕು, ತಿಂದು மெழுக்கு ಹಾಕಬೇಕು. ஆடு மாடெல்லாம் பாருங்க, நல்லா மேய்ஞ்சிட்டே இருக்கும், அப்படியே மெழுக்கு போடும், அப்படியே அசை போடும். அசை போட்டுனே இருக்கும். நம்ம அந்த வசனத்தை அசை பண்ணி சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, நீங்கள் செய்வீங்க. ಯಾಕೆ சொல்றேன்னா பாருங்க, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಯಾವ ಜನಾಂಗದಲ್ಲಿ ಆದರೂ ನಡೆಯದಂಥ ಮಹತ್ ಕಾರ್ಯ ನಿನ್ನ ಜನರೆಲ್ಲರೂ ನೋಡುವಂತೆ ನಡೆಸುವೆ. ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವ ಎಲ್ಲ ಜನರು ಯೆಹೋವನು ಮಾಡುವ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವರು. ನಾನು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾಡಬೇಕೆಂದಿರುವುದು ಭಯಂಕರವಾದುದು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರಗಳನ್ನ ತಟ್ಟನುವ ನಿಮ್ಮ ಕೊಂಡು ಮಾಡುವಂಥದ್ದು ಅದು ಭಯಂಕರವಾದುದು. ದೇವರು ಹೇಳ್ತದೆ, ಯಾಕೋಬೆ, ಇಸ್ರಾಯೇಲೇ, ಭಯಪಡಬೇಡ. ಸೇವಕ, ನೀನು ಯಾಕೆ ಭಯ ಪಡ್ತೀಯ? ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದೀನಲ್ಲ. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಕೂಡ ನೋಡ್ತೀವಿ ನೋಡಿ, ಎಲ್ಲೆಂದರೆ ಯಾಕೋಬನ ವಿಷಯವಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, ಯಾಕೋಬನ ಅಪ್ಪ ಹೆಸರೇನು? ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಮಕ್ಕಳು ಹೇಳ್ಬೇಕು. ಯಾಕೋಬ ಅಪ್ಪ பேருன்னா ஈசாக்கு. ஓகே, நான் அப்பப்போ கொஷின் கேட்குவேன், ஓகேங்களா? அவங்களுக்கு 2 பசங்களா 3 பசங்களா? ஓகே, 2 பசங்க இருந்தாங்க இல்லைங்களா? ஒருத்தர் வந்து ஏசாவா, ஒருத்தர் வந்து யாக்கோபு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசாவா என்ன பண்ணுறான்? யாக்கோபை பின்பற்றி வரான். அவன் என்ன பண்ணணும்? அடிக்கணும், கொலை பண்ணணும். ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு? ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? ரொம்ப கோபமாக இருக்காரு. ಯಾರ ಮೇಲೆ? ಯಾಕೋಬ ಮೇಲೆ. ಯಾಕೋಬನ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ತುಂಬ ಕೋಪ. ಯಾಕೆಂದರೆ ಅವನು ಯಾಮಾರಿಸ್ಬಿಟ್ಟ. ಏಸಾವ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿರೋ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಯಾಮಾರಿಸಿ ಅವನೇನು ಮಾಡ್ದ? ಪಡೆದುಕೊಂಡು ಬಂದ್ಬಿಟ್ಟ. ಒಂದು ಕಡೆ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟ. ತಾಯಿ ತುಂಬ ಪ್ರೀತಿ. ಅವ್ರ ತಾಯಿ ಹೆಸರೇನು? ஈசாக் உடைய ரெபேக்கா. நல்லா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே, ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு பக்கத்தில் யாக்கோபு வீடை விட்டு வந்துட்டான், ஓடி வந்துட்டான். அவங்க என்ன பண்ணுறான்? ஏசா வந்து தெருத்தின்னு வரான், எப்படின்னா அவனை அடிக்கணும், கொலை பண்ணணுன்ட்டு. ஒரு பக்கத்தில் அப்பா வந்துட்டு ரொம்ப கோபமாக இருக்காரு, தாய் அவருடைய பாசத்தை இழந்துட்டான். ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிடுறான்னா, அவன் நல்லா ஒரு இடத்துல வந்து வனாந்தரத்தில் ஒரு கல்பாறை மேலே படுத்தூங்கிடுறான். அந்த வசனத்தை கூட படிக்கலாம், நீங்கள் எடுத்து படிங்களேன். ஆதி ஆகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது 28ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், 28:17 வசனம். படிங்க. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಬಂದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ, ಒಂದು ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ, ಬಂಡೆ ಮೇಲೆ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಮಲಗಿಕೊಳ್ಬಿಡ್ತಾನೆ. ಆವಾಗ ಅವನಿಗೆ ಒಂದು ದರ್ಶನವಾಗ್ತದೆ. ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ಏಣಿಯಲ್ಲಿ ಇಳಿಯುವುದನ್ನು ಹತ್ತೋದನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಕಾಣ್ತಾನೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ನೋಡಿ, ಯಾಕೋಬನು ಸೋತು ಹೋಗಿ ಒಂದು ಕಡೆ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ, ಅನೇಕ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಆದರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ದರ್ಶನ ಬರ್ತಿದೆ. ಒಂದು ಪರಲೋಕದ ಸೇನೆ ಅವನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಳಿತಾ ಇದೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ, ದೇವರು, ನೀವು ಕೂಡ ಸೋತು ಹೋಗಿ ಬಂದಿರಬಹುದು, ಒಂದು ಪರಲೋಕ ನಿಮಗಾಗಿ ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕಿದೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದು ಪರಲೋಕದ ಸೇನೆ ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕಿದೆ. ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ನಮ್ಮವರ ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ನೀವು ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾದವರು. ನಿಮಗೋಸ್ಕರ ಯಾಕೊಬ್ಬನಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿಮಗೋಸ್ಕರವೂ ಒಂದು ಪರಲೋಕದ ಸೇನೆ ಇಳಿದು ಬರ್ತದೆ. ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ನಿಮ್ಮ ಕೂಡ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಆದರೆ ಇವತ್ತು ಹೇಳ್ತೀನಿ, ಪರಲೋಕ ಸೇನೆ, ಪರಲೋಕ ಸೇನೆ, ಪರಲೋಕ ಸೇನೆ, ಪರಲೋಕದ ದೇವದೂತರುಗಳು ನಿನಗೋಸ್ಕರ ಇಳಿದು ಬರ್ತದೆ. ನೀನು ಬಲಹೀನಲಾಗಿರುವಾಗ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಸೋತು ಹೋಗಿರುವಾಗ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಅವಮಾನ ಪಟ್ಟಾಗ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ನೀ ನಂಬಿದವರೆಲ್ಲ ಕೈ ಬಿಡ್ಬೋದು. எனக்காக யாருமே இல்லையே. இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே எதிர்பார்க்குது இப்போ தருமங்கள. இன்னைக்கு நல்லா பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கலாங்க. ஆனால் ஒருத்தர் பாருங்க, இன்னைக்கு ஒரு பலவீனமாக படுத்துட்டு நம்ம யோசிக்கிறதெல்லாம் நம்ம நேசிக்கிறவங்க நம்ம வந்து பார்க்குவாங்களா, அவங்க வருவாங்களா? ஆமாம் தானே? அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் வந்துச்சா, பேங்க் பேலன்ஸ்க்கு அமௌண்ட் வந்துச்சா, காரு வந்துச்சா, பிஸ்னஸ் எப்படியாவது யோசிப்போமா? இல்லை. நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை வந்து பார்க்குவாங்களா? இன்னைக்கு அவங்க கூட வராமல் போகலாம், ஆனால் ஆணுடைய வசனம் சொல்லுது, ಪರಲೋಕத்திலிருந்து ஒரு ಸೇನೆ ಉಮಕ್ಕಾಗಿ ಎಳುಂಬಿ வரப்போகுது. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ಸೇನೆ ನಿನಗಾಗಿ ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕಿದೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ ಕಾರಣ ನೀನು ಚಿಂತೆ ಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ. ದೇವರು ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಅದು ಭಯಂಕರವಾದದ್ದು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿನ್ನ ಜೊತೆಗೆ, ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಜೊತೆಗಿದ್ದು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಅದು ಭಯಂಕರವಾದದ್ದು. ಇನಿ ಕಂಡಿರದ ಕಾರ್ಯವನ್ನ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣಲಿಕ್ಕಿದ್ರಿ ಯಾವಾಗ? ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿರುವಾಗ, ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವಾಗ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋದಿಲ್ಲ, ಅದರ ಹಾಗೆ ನಡೆಯೋದಿಲ್ಲ. ಆ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಾವು ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದು ಮಾಡಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯ ಅದು ಭಯಂಕರವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೋಡಿ, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತೀನಿ, ನಾನು ತಮ್ಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ತೇನೆ ನೋಡಿ. ಅಂದುಕೊಂಡು ಭಯಪಟ್ಟವನಾಗಿ, ನೋಡಿ ಯಾಕೋಬನು 15ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದು ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ತಿರುಗಿ ದೇಶಕ್ಕೆ ಬರಮಾಡ್ತೇನೆ. ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಿದ ಹೊರತು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂದನು. ಯಾಕೋಬನು ನಿದ್ದೆಯಿಂದ ಎಚ್ಚೆತ್ತು, ನಿಜವಾಗಿ ಯೆಹೋವನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಅದು ನನಗೆ ತಿಳಿಯದೇ ಹೋಯಿತು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ನಡೆಯುವಾಗ ಹೇಳ್ತೀರಿ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದ ಒಂದು ಮಾತು ನಿಮಗೆ ಬೀಳ್ತದೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ, ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಹೇಳ್ತೀರಾ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಈ ವಿರಾಟ್ ನಗರಲ್ಲಿ, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ, ಈ ಮೇಲಂತಸ್ತಿನ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆಂಬ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡ್ತೀರಾ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ತಿಳ್ಕೊಂಡು ಬಂದಿರಬಹುದು, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ನಡೀತದೋ, ಈ ಚರ್ಚಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಮ್ಮ ನೀವು ಮಾಡೋ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ದೇವರು ನಿಜವಾಗ್ಲೂ ಈ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅನೇಕ ಜನಕ್ಕೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಕಾಣ್ಬೋದು, ಚಿಕ್ಕ ಚರ್ಚು, ಚಿಕ್ಕದಾಗಿ ಅವ್ರ ವಯಸ್ಸಾಗಿ ಹೋಗಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಜನ ಬರ್ತಾರೆ ಅಷ್ಟೇ ಅಂತ. ಆದರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೊಡ್ಡ ಸೇನೆಗಳನ್ನು ಕೊಂಡು ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡಲ್ಲ, ಚಿಕ್ಕ ಮಂದಿಯನ್ನು ಕೊಂಡು ಕೂಡ ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತುಂಬ ಜನ ದೊಡ್ಡ ಚರ್ಚ್, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಿಷಯಗಳು, ದೊಡ್ಡ ಇಲ್ಲ. ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ಮಾಡಬೇಕಿರುವ ಕಾರ್ಯ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ಚಿಕ್ಕ ಹಿಂಡೆ ನೀನು ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. ಚಿಕ್ಕ ಮಂದಿಗೆ ನೀನು ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. ಇವತ್ತು ದೊಡ್ಡ ಮಂದಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ರೆ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಚಿಕ್ಕ ಮಂದಿಗೆ ನೀನು ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. ஆமென், ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகிற வழிகளில், நீ வந்த எல்லா பிரச்சனைகளில், போರಾಟங்களில் நான் உன்னோடு ಕೂಡ இருக்கேன். ನೀನು ಎತ್ತಿನ ಪೇರಿ ಎಂಥ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇವತ್ತು ಸಾಲದಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ಅನೇಕ ಹೋರಾಟದಲ್ಲಿರ್ಬೋದು, ಗೋಲ್ಡ್ ಲೋನಲ್ಲಿರ್ಬೋದು, ಅನೇಕ EMI ಇರ್ಬೋದು, ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟದಕ್ಕೆ ಆಗದೆ ಬಂದಿರಬಹುದು, ಅನೇಕ ಮಕ್ಕಳ ವಿಷಯವಾಗಿ ಬಂದಿರಬಹುದು, ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ಅನೇಕ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. ಈ ಸ್ಥಿತಿ ಹೀಗೆ ಇರೋದಿಲ್ಲ, ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೀಗೆ ಇರೋದಿಲ್ಲ. ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಅದು ಭಯಂಕರವಾದದ್ದು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೋತು ಹೋಗಬೇಕಾಗಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ
ದೇವರು ಈ ಸೋತು ಹೋದವಳನ್ನ ಕೊಂಡು ಅನೇಕ ಜನರನ್ನ ಬಲಪಡಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಬ್ಬರಿಗೆ ವ್ಯಾಧಿ ಬರುವ ಗೊತ್ತು, ಬಲಹೀನತೆ ಬರುವಾಗಲೇ ಗೊತ್ತು. ಆ ವ್ಯಾಧಿ ಎಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಅನುಭವಿಸೋರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ಇವಾಗ ಒಬ್ಬರಿಗೆ ಕಾಲು ನೋವು ಬರ್ತದೆ, ಆ ಕಾಲು ನೋವು ಸಿಸ್ಟರ್ಗೆ ಕಾಲು ನೋವು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಓಕೆ, ಅವ್ರಿಗೆ ಕಾಲು ನೋವು ಏನೆಂಬುದಾದರೆ ಅವ್ರು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ಅಯ್ಯೋ ಸಿಸ್ಟರ್ ಕಾಲು ನೋವು, ಹೌದಾ, ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಣ. ಆ ನೋವನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸಲ್ಲ. ಆ ವೇದನೆ ಪಟ್ಟವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರ್ತದೆ ಆ ಕಷ್ಟ ಏನೆಂಬುದನ್ನು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, ಇವತ್ತು ಕೂಡ ಯಾಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನಂದರೆ, ಇನ್ನು ಅನೇಕ ಜನ ವೇದನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅನೇಕ ಜನ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅನೇಕ ಜನ ಪಾಡುಗಳಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ನನ್ನನ್ನು ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನೆಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? ಕರಗಳ ತಟ್ಟಿ, ಕರಗಳ ತಟ್ಟಿ, ಕರಗಳ ತಟ್ಟಿ. ಆ ಕಾರ್ಯ ಮಾಡೋವರೆಗೂ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் நின்று மறையோதில்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் செய்கிற வரை, உங்களை கொண்டு செய்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களை என்ன பண்ணுவேன்? மறக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க, என்னை எல்லாருமே மறந்துட்டாங்க, என் குடும்பம் என்னை மறந்துருச்சு, நான் நம்பினவங்கெல்லாம் என்னை மறந்துட்டாங்க, நாங்கள் யாருமே இல்லை, எங்களுக்கு தனி மரம், நாங்கள் யாருமே இல்லை நினைக்கலாம். ஆனால் ஒருபோதும் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டாருங்க. ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டாருங்க. நம்ம ಕೂಡ ಮರಂದು ಸಿಲ ಟೈಮ್ಲ ಸೂழ்நிಲೆ வரும்போது ಸನ್ನಿವೇಶಗಳು ಬರುವಾಗ ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಆದರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮರೆಯೋದಿಲ್ಲ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇನ್ನைக்கு ನೆಹೆಮೀಯ ಕೂಡ ನೆಹೆಮೀಯ 1:5 ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಅದರಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ನೆಹೆಮೀಯನ ಕೂಡ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. ಬೇಗ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ನೆಹೆಮೀಯ 1:5 எடுத்தீங்களா? ಸಾಕು ಸಿಸ್ಟರ್, ಸಾಕು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க பாருங்க, அருமையா ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನ 1:5 படிச்சீங்களா? ನಾನು ಯೆಹೋವನೇ, ಮಹೋನ್ನತನು ಭಯಂಕರನು ಆಗಿರುವ ಪರಲೋಕ ದೇವರೇ, ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಿನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅನುಸರಿಸುವವರಿಗೆ ಮಾಡಿದ ಕೃಪಾವಾದ ನೆರವೇರಿಸುವವನೇ. ನೋಡಿ, ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಯಾರು ಕೈಗೊಂಡ್ರು, ಆತನ ವಿಧಿಗಳನ್ನು ಯಾರು ಕೈಗೊಂಡ್ರು, ಯಾರೆಲ್ಲ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆದ್ರು, ಅವರಿಗೆ ದೇವರು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರಂತೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ನೋಡಿ, ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳಿ ಇಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥ ಕಾರ್ಯಗಳು ಕಿವಿಗೊಟ್ಟು ಅದರ ಹಾಗೆ ನಡೀತಿರೋ, ಆತನು ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಸುಮ್ಮನೆ ಹೋಗುದಾದ್ರೆ ಆತನು ಏನೂ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಆತನ ಮಾತನ್ನ ಕೇಳಬೇಕು, ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡಿಬೇಕು, ಇಲ್ಲಿ ಬೋಧನೆ ಮಾಡುವ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡಬೇಕು. ಈ ಪಾಸ್ಟರ್ ಬಂದು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು, ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ನಡೀತದೆ. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவன். அவர் பயங்கரமான தேவன். உன்னிடத்துல பயங்கரமான காரியங்களை செய்ய விரும்புறார். ஆனா அவருடைய விதிகளை நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படியாம போனா ஒண்ணுமே நடக்காதுங்க. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல். காணிக்கை தரேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் இது செய்யறேன், அது செய்யறேன், இது பண்றேன், பாஸ்டரமா பாத்துக்கிறேன், ஊழியத்துக்கு போறேன், எல்லாம் போறேன். ஆனா நீ கீழ்ப்படியாத போனா, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಾ சொல்லுங்க, ಇನ್ನು ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದ್ರೆ ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ಏನು ಭಯಂಕರನೂ ನಡೆಯಲ್ಲ, ಅತಿಶಯನೂ ಏನು ಪಾಸ್ಟರ್ ಇವಾಗ ತಾನೇ ಹೇಳಿದ್ರಿ ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ನಡೀತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ. ಹೇಗಿದ್ರೆ ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ನಡೀತದೆ? ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೈಗೊಂಡು ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡಿಬೇಕು. ನಿಮ್ಮೆಷ್ಟಂತ ನೀವು ನಡೆದ್ರೆ ನಡೀತದಾ? ಒಂದು ಆಫೀಸಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಈ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ಹಿಂಗೆ ಮಾಡಬೇಕು, ಹಿಂಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಪ್ರಮೋಷನ್. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ವಿಧಿಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡಿಬೇಕು. ಯಾಕೆಂದ್ರೆ ಯಾವಾಗ ನೀವು ವಿಧೇಯರಾಗ್ತಿರೋ ಆವಾಗ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ಬರ್ತದೆ. ಇವತ್ತು ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳೋದಿಲ್ಲ, ಅದರ ಹಾಗೆ ನಡೆಯೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದ್ಕೊಳ್ಳಲ್ಲ. ನಾವು ಗುಣಗುಡ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಕೂಡ ಓದಿಕೊಳ್ಳೋ ನೋಡಿ. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ ಯೆರೆಮೀಯದಲ್ಲಿ ಕೂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯ. ಬೇಗ ನೀವು ಬರೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ. ಎಲ್ಲ ಭಯಂಕರ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಇವತ್ತು. ಯಾಕೆ? ಯೆರೆಮೀಯ 32:21. ಯೆರೆಮೀಯ 32:21. டக்கு எடுக்கலாங்களா?
படிங்க படிங்க படிங்க. ஆ ஆ ஆ ஆ ಇಮ್ಯಾನ್ ಹಾಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ನೋಡಿ, ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಖಂಡಿತವಾಗಿ ನೆರವೇರಿಸ್ತಾರಂತೆ. ಇಮ್ಯಾನ್ ಹಾಲೆಲೂಯಾ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನ ನೋಡಿ, ಅವರಿಗೆಲ್ಲ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ನಿನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ದೇವರು ಮಾತು ಕೊಟ್ಟರು. ಅದನ್ನ ನೆರವೇರಿಸಿದ್ರು. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಯಂಕರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರು. ಇವತ್ತು ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರೆಲ್ಲ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾದರೂ ಮಾತ್ರ ಆ ಕಾನಾನ್ಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಯ್ತು. ಅನೇಕ ಮಂದಿ ಅದರಲ್ಲಿ ಕಾನಾನ್ಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. ಇವತ್ತು ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಒಂದು ಕಾನಾನನ್ನ ಕಾಣಬೇಕಂದ್ರೆ, நீ ஒரு ஆசீர்வாதத்தை காணணும்னா, ஒரு கானானுக்குள்ள போகணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். என் குடும்பம் ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் பிரச்சனையாவே இருக்க, கடன்லயே இருக்க, இது வறுமை போகவே மாட்டேங்குது. ஏன் போல? நம்ம தான் காரணம். நாவே காரணம். யார் காரணம்? நம்ம வாழ்க்கையில் உள்ள வளர்ச்சி வரலனா, ஒரு ஆசீர்வாதம் வரலனா மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. நான் தான் காரணம். என் சபை நான் வளரலனா, நான் முழங்கால் போடல, நான் ஜெபிக்கல, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணல, ஆத்மா பாரமுள்ள ப்ரேயர் பண்ணல, என் சபை வளராததுக்கு காரணம் நான் தான். உங்க குடும்பத்தில் நீங்க வளராத காரணம் யாரு? நீங்க தான். நீங்க தான், நான் தான். என் குடும்பத்தில் பிரச்சனை மாறலனா அது காரணம் ಯಾರು? ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ? ಇದನ್ನಾல தான், ದರಿದ್ರವಾಸಿನಾல தான், ಇವನಾல தான், ಇವಳಿಂದಲೇ ಹಿಂಗೆ ಆಗ್ಬಿಡ್ತು. இல்லை, இன்னைக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாத காரணம் நம்ம தான். நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படாத நான் தான். ஏன்னா நான் முழங்கால் போடல, நான் உங்களுக்காக ஜெபிக்கல, ஆத்துமாக்காக ஜெபிக்கல, அநேக விஷயங்களுக்காக ஜெபிக்கல. அதனால இன்னும் வளர்ச்சி அடையல, அதிசயம் காணல, ஒரு பயங்கரமும் காணல. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இன்னைக்கு நம்ம சரிப்படுத்திக்கொள்ளணும். அவருடைய ஆண்டு வசனத்தை கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அவர் வாக்கு மாற மாட்டாரு. இமேன் ஹalleluya. நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்? அவர் வழிகளில் நடக்கிறதுல நல்லா இருந்தா ஒரு வழி, கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தா ஒரு வழி, பலவீனமா இருந்தா ஒரு வழி, எப்படிங்க பயங்கரம் நடக்கும்? இன்னைக்கு சொல்றாரு, இதெல்லாம் நீ பண்ணா கூட, இதெல்லாம் நீ பண்ணா கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ಯಾರಿಗೆ அப்படி சொல்ல முடியும்? ಯಾರು ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯ? ಈ ತರ ಇಷ್ಟೆಲ್ಲ ಇದ್ರೂ ಉಪದ್ರವಗಳು ಸಮಸ್ಯೆಗಳು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் உன்னோடு கூட இருந்து, எவ்வளோதான் வணங்கா கழுத்துல ஜனமா இருந்தாலும், இங்கிலீஷ்ல சொல்லுது ஸ்டிஃப் நெக்கட் பீப்புள்னு சொல்லுது. வணங்கா கழுத்து, ஒரு பக்கம் கழுத்து நிற்காது, அங்கேயும் போவோம் இங்கேயும் போவோம், அங்கேயும் வரும் இங்கேயும் வரும், ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நிற்காது. வணங்கா கழுத்துல ஜனங்கள், அப்பேற்பட்ட ஜனங்கள் மாதிரி அப்போ கூட அவங்க அப்படியெல்லாம் பண்ணும்போது கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருந்தேன், நான் உன்னோடு கூட இருந்தேன். பாருங்க எவ்வளோ அன்பு பாருங்களேன். அன்புதான் அன்புதான் பாருங்க. அன்புதான் அன்புதான் அன்புதான், கிருபதான் கிருபதான் கிருபதான். அவர் அன்பு தாங்க. ಪ್ರೀತಿಯೇ ಪ್ರೀತಿಯೇ ಪ್ರೀತಿಯೇ, ಕೃಪೆಯೇ ಕೃಪೆಯೇ ಕೃಪೆಯೇ. ನಾವಂತ ಹೇಳಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಆತನ ಪ್ರೀತಿ, ಆತನ ಕರುಣೆ, ಆತನ ಕೃಪೆ. இமேன் ஹalleluya. அவரை விட்டு தூர போகும்போதும், அவரை விட்டு விலகி போகும்போதும் அவர் கிருபை நம்மளை சார்ந்து கொண்டிருக்கு. இமேன் ஹalleluya. எவ்வளோ அன்பு பாருங்க நம்ம மேலே காட்டியிருக்காரு அவர். இமேன் ஹalleluya. ஏன்னா உங்களுக்கு அவருக்கு நீங்கள் வேணும். இமேன் ஹalleluya. நீங்கள் அழிஞ்சு போகக்கூடாது. அப்போ கூட பாருங்க, நீங்கள் போகும்போதும், அநேக சபை விட்டு போகும்போதும், வேணான்னு போகும்போதும், வேணாம் எங்கன்னா போயிடலாம், இந்த சபைக்கு வரது வேணாம், எங்கன்னா போயிடலாம், அங்கே எங்கன்னா போயிடலாம், அப்போ கூட அவர் அன்பும் கயிறு போல இழுக்குது. அன்பு தான் அப்படியே உங்களை இழுக்குது. இமேன் ஹalleluya. அவர் அன்பு மாறாத அன்புங்க. இமேன் ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்து படிக்கலாம் பாருங்க. நீங்க உபாகத்தில் 7ஆம் அதிகாரம் 21 வசனம் டக்கு டக்குன்னு எடுங்க. நான் முடிச்சிட ஒரு 4-5 வசனம் அவ்வளோதான். உபாகமும் 7ஆம் அதிகாரம் 21 ವಚனம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯ. ಹಾ 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 ಹಾ. இமேன் ஹalleluya. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். என்ன சொன்னாரா? இன்னைக்கு பயந்து போயிருக்கீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க வீடை குறித்து,
ಎತ್ತಿನ ಪೇರು ಇನ್ನೂ ಭಯತ್ಲ ಒಂದಕ್ಕಿಂತ ಎಷ್ಟು ಜನ ಭಯಪಟ್ಟು ಬಂದಿದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣವಾ? ನೀವು ಅವರಿಗೆ ಹೆದರಿಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ, ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ, ಆತನು ಭಯಂಕರನಾದ ಮಹಾದೇವರು ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯ. ನೀವು ಯಾರಿಗೂ ಭಯಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ. ನೀವು ದೇವರ ಸಂಗಡ ಇರುವಾಗ ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆ ನಮಗಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ದೇವರು ಭಯಂಕರವಾದ ದೇವರು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯ. நம்ம கூட இருக்கிறவர் பயங்கரமான தேவன். பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம், பிரச்சனையை பார்த்து அவர் சொல்றார், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே எங்க இருக்காரா? நீ எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்ட்டு? ஆமென், ஹல்லேலூயா. அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனுங்க. உங்க தேவன், நீங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நீங்க வணங்குற தெய்வம் சாதாரணமான தேவன் அல்ல. நம்ம தேடி போற எல்லா தெய்வங்களும் நம்மளை கைவிடலாம், ஆனா நம்மளை தேடி வந்த தேவன் ஒருபோதும் ಕೈವಿಡ ಮಾಟಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಹುಡುಕಿ ಹೋಗೋ ಎಲ್ಲ ಸ್ಥಳ ಬಿಡುಗಡೆ ಸಿಗದೇ ಇರಬಹುದು, ಆದರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಶೂರನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ದೇವಜನರೇ, ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆ ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಬೇಕು? ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಭಯಪಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಎದುರಿ ಕುಳಿತಿರಬಹುದು, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ಸಿಲುಕಿ ಕುಳಿತಿರ್ಕೊಂಡಿರಬಹುದು. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಭಯಪಡಬೇಡ. ಸೇವಕಿಯನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಭಯಪಡಬೇಡ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಮಾತು ಸುಳ್ಳಾಗ್ಬೋದು, ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದು ಕಾಲವೂ ಸುಳ್ಳಾಗೋದಿಲ್ಲ. அவர் வார்த்தை ஒருபோதும் மாறாது. நீங்களும் நாங்களும் நம்ம எல்லாருமே மாறிடுவோம், ஆனா அவர் வார்த்தை நம்ம மேல வச்ச திட்டங்கள் ஒருபோதும் மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க மேல வச்ச திட்டங்கள் அது மாறாது. உங்க மேல வச்ச ஆலோசனைகள் மாறாது. உங்க சபை மேல வச்ச திட்டங்கள் மாறாது. ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ವಚ್ಚ ದಿಟ್ಟಗಳು ಮಾರಾದು, ಅದು ಮಾರ್ಪಡೋದೇ ಇಲ್ಲ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಆಲೋಚನೆಗಳು, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಆಲೋಚನೆಗಳು, ಅದು ದೇವರು ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ. ನಂಬುವಂಥವ್ರು ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ, ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ, ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, ಅದೇ ಉಪಾಗಮದಲ್ಲಿ 10ಾம் ಅಧಿಕಾರத்தில் 17-21 ವಚನಕ್ಕೆ ವಾಸಿಕಲಮ್ಮ. ಧರ್ಮ ಉಪದೇಶ ಕಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 17ರಿಂದ 21ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ದೇವಾದಿ ದೇವನಾಗಿಯೂ ಕರ್ತರ ಕರ್ತನಾಗಿ ಇದ್ದಾನೆ. ಆತನು ಪರಮ ದೇವರು, ಪರಾಕ್ರಮಿಯು, ಭಯಂಕರನು ಆಗಿದ್ದಾನೆ. ಆತನು ದ್ರಾಕ್ಷಿಣ್ಯ ನೋಡುವನಲ್ಲ, ಆತನು ತಾಯಿ ತಂದೆ ಇಲ್ಲದವರ ಸ್ಥಾಪಿಸ. ತಮಿಳ ಪಡಿங்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பார்க்கிறோரும் அல்ல, பரிதாபம் பார்க்க போதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பட்சபாதம் பார்க்காத தேவனா இருக்காருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செய்ய போற காரியங்கள் அவர் கண்டிப்பா செய்வார். இந்த சிஸ்டருக்கு ஒரு மாதிரி, அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி இல்லை. உங்க என்ன சூழ்நிலைக்கு, உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பட்சபாத்தி அல்ல ஆத்தனு. ஒருவருக்கு ஒரு மாதிரி, இவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை, ಎಲ್ಲರಿಗೂ ಸರಿಯಾನಬಡಿ ನೀತಿ செய்கிற ದೇವನ್, அவர் ನೀತಿಯಾ இருக்கிறார். ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಭಯಂಕರವಾದ ನೋಡಿ 21ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಆತನು ನಿಮ್ಮ ದೇವರು, ನೀವು ನೋಡಿದ ಆ ಮಹಾ ಭಯಂಕರವಾದ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮಗೋಸ್ಕರ ನಡೆಸಿದವನು ಆತನೇ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾವಾಗ ಹೇಳ್ತಾರೆ ಆ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಭಯಂಕರ ಮಾಡಿದ ದೇವರು ಈತನೇ ಎಂಬುದಾಗಿ. ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, ನಿಮ್ಮ ಜನಗಳು, ನಿಮ್ಮ ಬೀದಿಯಲ್ಲಿ, ರಸ್ತೆಯಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ದೇವರು ಭಯಂಕರ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸ ಮಾಡುತ್ತೀರಾ ದೇವರು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ? ಆತನ ಮಾತು ಎಂದಿಗೂ ಬದಲಾವಣೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಿಶ್ಚಯಮಾಗಿ ಮುಡಿವು ಉಂಡು ಉನ್ ನಂಬಿಕೆ ವೀಣ್ ಹೋಗಾದು. ಒಂದು ಕಾಲ ಉಂಟು ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆ ನಿರರ್ಥಕವಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ. ನೀನು ತಿಳ್ಕೊಬೋದು, ನನ್ನ ಜೀವನ ಹೆಂಡಾಯಿತು ಅಷ್ಟೇ, ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಅಷ್ಟೇ, நம்ம மக்கள ஜீவன அஷ்டே, என் குடும்ப நிலைமை அப்படித்தான், என் சபை நிலைமை அப்படியே போயிடும். இல்லை,
நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை இன்னெல்லாம் நம்பிக்கை நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும், அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ಅಮ್ಮ உங்களுக்கு ஒன்றுமே ಆಗೋದಮ್ಮ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಕೊಟ್ಟು சொல்லுங்க, ನಿಮಗೆ ಏನೂ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ. ವ್ಯಾಧಿನೇ ಬರ್ಬೋದು, ಕಷ್ಟನೇ ಬರ್ಬೋದು, ಸೋಲೆ ಬರ್ಬೋದು, ದುಃಖನೇ ಬರ್ಬೋದು. ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ಮಾಡಬೇಕ ಕಾರ್ಯ ದೇವರು ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂயா. அது வரைக்கும் இந்த தலைமுடி கூட கீழே விழாது. அவருடைய பார்வையில் இதெல்லாம் கவுண்டடுங்க, ಎಲ್ಲ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ಎಂಥ ವಿಷಯವಾಗಿ ನೀವು ಸೋತೋಗಿರ್ಬೋದು, ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಈ ತಿಂಗಳು ಭಯಂಕರವಾದ ದೇವರೇ ನಿನ್ನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, 1ನೇ ತಾರೀಕು ಈ ಕಾರ್ಯ ನೆನ್ನೆ ಮಾತಾಡ್ತೀನಿ, ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ನೋಡಿದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ದಲ್ಲ, ಆ ಸಹೋದರಿಯವರ ಅಣ್ಣ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಅಕ್ಕ ಗರ್ಭವತಿ ಆಗಿದ್ದಾಳೆ. ನಾನು ತಿಳ್ಕೊಂಡೆ, ದೇವರೇ ನೀನು ಭಯಂಕರ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, ನೀನು ಮಾಡ್ತೀಯಾ. ಆಮೆನ್, ஹல்லேலூயா. அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம தானே தாமதமாக இருக்கும். அவர் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது செய்ய விரும்புகிறாரு, அதுக்கு தடையாக்குறது நம்ம தான். ஒரு பாடல் அருமையாக சொல்லும், பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே, பிரியமானவனே பயப்படாதே, பிரியமானவளே சோர்ந்து போகாதே, உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். உங்களை கொண்டு தாங்க. பயந்து உக்காந்துருக்கீங்களா? பயந்து உக்காந்துருக்கீங்களா? நம்ம எல்லாருமே அப்படியே முழங்கால் படிடலாம். உன் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும் பிரச்சனையை பார்த்து பயந்து போயிருக்கீங்களா? போராட்டங்களை பார்த்து பயந்து போயிருக்கீங்களா? சத்துருக்களுக்கு விரோதமா எழும்பி வந்ததுனால பயந்து போயிருக்கீங்களா? ஆண்டவரே, நான் கடனாக்குறேன், கடனாளியா இருக்கு, எங்க வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை, எங்க வாழ்க்கையில ಪ್ರಶ್ನೆಯೇ ಇಲ್ಲ, எங்க வாழ்க்கையில வெறியும் ಪ್ರಶ್ನೆ தான். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಮಸ್ಯೆ, ಯಾವಾಗಲೂ ಹೋರಾಟ, ಯಾವಾಗಲೂ ಗಲಿಬಿಲಿ, ಅನೇಕ ಅವಮಾನ, ನಿಂದನೆ ಎಂಬುದಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನು ಮಾಡುವಂಥದ್ದು ಅದು ಭಯಂಕರವಾಗಿರ್ತದೆ. வேலையில் போராட்டமா, குடும்பத்தில் போராட்டமா? ஆண்டவரே, ஒரு வேலை இருக்கிறது போல இன்னொரு வேலையில் இல்லை. கடன்கார பார்த்து பயந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு நான் கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு அநேக காரியங்கள் நடக்காம எப்படி என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க எப்படி, ஊழியம் எப்படி, அநேக சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, 44 அதிகாரத்தில் கூட சொல்றாரு, நீ என் ஊழியக்காரன், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு பயங்கரமான காரியம் நடக்கணும்னா நீங்க தான் காரணம். எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்றீங்க தெரியல, குடும்பத்துல பிள்ளைகளோட உட்காந்து எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்களோ தெரியாது, ஒரு வசனத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்களோ தெரியாது, எத்தனை பேர் டிவி முன்னாடி உட்காந்துக்கிறேன்னு தெரியாது, எத்தனை பேர் மொபைல் முன்னாடி உட்காந்து தெரியாது. எப்படி பயங்கரம் நடக்கும், ಪ್ರಶ್ನೆ தான் நடக்கும் ಕುಟುಂಬத்துல. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆಯಾ? ಟಿವಿ ಮುಂದ್ಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರ್ತೀವಿ, ಮೊಬೈಲ್ ಮುಂದ್ಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರ್ತೀವಿ, ಸೀರಿಯಲ್ ಮುಂದ್ಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರ್ತೀವಿ. ಹೇಗೆ ದೇವರು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೀವೇ ತಡೆಯಾಗಿದ್ದೀರಿ, ನಿಮ್ಮ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ನೀವೇ ತಡೆಯಾಗಿದ್ದೀರಿ. ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ನಾನು ಇರ್ತೀನಿ, ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. ನಿನ್ನ ಜೊತೆ ಯಾರಿದ್ದಾರೆ ಇವತ್ತು? ನನ್ನ ಪ್ರಿಯಪಟ್ಟ ದೇವಜನರೇ, ಇವತ್ತು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. ಇದುವರೆಗೂ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇದ್ದಿರ್ಬೋದು, ಅದು ಇವತ್ತು ಹೇಳು ದೇವರ ಹತ್ರ, ದೇವರೇ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ನಿನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ, ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ,
ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಓ ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಓ ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಓ ಇದುವರೆಗೂ ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನೋಡದಿರುವ ಕಾರ್ಯ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನೋಡದಿರುವ ಕಾರ್ಯ, ಓ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಒಂದು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ನೀನು ತಲೆ ತಗ್ಗಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತಲೆ ಎತ್ತುವಾಗೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ನೀನು ಸೋತು ಹೋದ ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ದರ ಜಯವನ್ನು ಕಾಣ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ತಡೆಗಳು ಒಡೆಯಲ್ಪಡಲಿಕ್ಕಿದೆ. ದೇವರ ಹೊಸ ಬಲ ನಿಮ್ಮನ್ನು ಅನುಗ್ರಹ ಮಾಡಲಿಕ್ಕಿದೆ. ಹೊಸ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ಒಡೆದು ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ತೆರೆಯಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ದೇವ ಜನರ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಹಾಲೆಲೂಯ ಹಾಲೆಲೂಯ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ಇದುವರೆಗೂ ಕಾಣದೇ ಇರುವ ಕಾರ್ಯ. ದೇವರ ವಾಕ್ಯ ಅದೇ ನೋಡಬೇಕು. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲಿ 28ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನಗಳೆಲ್ಲ ಸಫಲವಾಗುವಂತೆ ದೇವರಾದ ಯೆಹೋವ ನಿಮಗೆ ಶುಭವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವನೆಂಬುದಾಗಿ. ನೀವು கையிடும் வேலையில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட இருந்து. ஆண்டவரே, நல்ல வேலை இல்லை, இந்த சம்பாதிக்கிற சம்பாதனை என் குடும்பத்துக்கு பத்தாம இருக்கு, நான் சம்பாதிக்கிற சம்பாதனை பத்தாம இருக்கு. இன்னைக்கு அநேக விதமாக சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, வெறியும் கடன், வெறியும் பிரச்சனை தான் ஆண்டவரே. இன்னைக்கு ஆரம்பிங்க. இந்த நாள் கர்த்தருக்குள்ள கலைங்க. அநேக நேரத்தில் டிவிலையும் வீணான கதைகளையும் வாயிலையும் பேசிட்டு அநேக சூழலை உக்காந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபிக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு பயங்கரமான காரியம் நடக்கணும், என் குடும்ப சூழ்நிலைகள் மாறணும். எல்லாரும் ப்ரேயர் பண்ணல, எல்லாரும் முழங்கால் படினே சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலை மாறணும். இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைங்க வந்திருக்கும் தெரியாது. இன்னைக்கு சபையுடைய சூழ்நிலை மாற போறாரு. இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா சபை மாறும். உங்க மூலியமா அநேக ஜாதி ஜனங்கள் வர போறாங்க. உங்களை கொண்டு தான் செய்ய போறாரு, உங்களை கொண்டு தான் செய்ய போறாரு. ನಿಮ್ಮನ್ನ ಕೊಂಡೇ ದೇವರು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ದೇವಚನರೇ, ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯ. பிரச்சனைகளை ஒன்று அழுத்துதா? ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ண முடியல. ஆண்டவரே, நான் சர்ச்சுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் போக முடியல. அநேக பிரச்சனை நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி, உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே, பிரியமானவனே நீ பயப்படாதே, பிரியமானவளே சோர்ந்து போகாதே, உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரே, இந்த விஷயத்துல எப்படி நான் மேற்கொள்ளுவேன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கேன். அருமையான மகனே, மகளே, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கார். பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ. ನಿನ್ನನ್ನು ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿದಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿದನು ಆತನಲ್ಲವೇ? ಇದುವರೆಗೆ ನಿನ್ನನ್ನು ಪೋಷಿಸಿ ನಡೆಸಲ್ವಾ? ಇದುವರೆಗೆ ನಿನ್ನ ನಡೆಸಿಲ್ವಾ? ಇದುವರೆಗೆ ನಿನಗೆ ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟಿಲ್ವಾ? ಇದುವರೆಗೂ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ಆತನು ನಡೆಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ನಿಮ್ಮ ನಡುವೆ ಒಂದು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ನಂಬುವಂಥವರು ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಗಿಯಪಡಿಸೋಣವ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ದೇವರೇ. ಇಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಸೋತು ಹೋಗಿ ಅಪ್ಪ ಮರೆಯಲ್ಪಟ್ಟು ಅತಿಶಯವಿಲ್ಲದೆ ಅದ್ಭುತವಿಲ್ಲದೆ ಅಪ್ಪ ಸೋತು ಹೋಗಿ
ಏನು ನಡೀತದೋ, ಏನು ಸಂಭವಿಸ್ತದೋ, ಹೇಗೆಲ್ಲ ಹೋಗ್ತದೆ ಜೀವನ, ಈ ವರ್ಷ ಹೇಗೆ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸೋಳುಗಳಲ್ಲಿ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡುವ ಅನೇಕ ಗೊಂದಲದಲ್ಲಿರಬಹುದು, ಅನೇಕ ಕೆಲಸ ಕಾರ್ಯ ಗೊಂದಲದಲ್ಲಿರಬಹುದು. ದೇವರೇ, ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು ಸ್ವಾಮಿ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ, ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು. ಅನೇಕ ಜನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿರಬಹುದು, ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು. ಆದರೆ ಕರ್ತನೆ, ಇವರನ್ನು ಕೊಂಡು ಒಂದು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡು. ನೀನು ಹೇಳಿದಿರಲ್ಲ ಕರ್ತನೆ, ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದು ನಾನು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಅದು ಭಯಂಕರವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನೆ ರಾಜಪ್ಪ. ಇವರನ್ನು ಕೊಂಡು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ತಡೆಯಾಗಿರುವ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಸರಪಳಿಗಳು ಕಳಚಿ ಬೀಳಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ರಾಜಪ್ಪ. ಎಲ್ಲ ತಡೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ ಕರ್ತನೆ. ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾಗಿರೋ ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಏನೆಲ್ಲ ತಡೆಯಾಗಿದೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇವತ್ತು ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ಒಡೆದು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡು ಸ್ವಾಮಿ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ, ಸೇವಕಿಯನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಸೇವಕಿಯನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ, ಇವರು ಬಲಹೀನಲಾಗಿದ್ದಾಳೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ಏನೋ ಆಗೋದು ನೆನೆಸಿರಬಹುದು ದೇವರೇ. ಆದರೆ ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ದೇವರ ಬಲವು ಪರಿಪೂರ್ಣವಾಗ್ತದೆ. ನಿನ್ನ ದೇವರ ಬಲ ಇಳಿದು ಬರ್ತದೆ. ನೋಡುವವರೆಲ್ಲ ಈ ತಾಯಿಯಿಂದ ಈ ಕಾರ್ಯ ನಡೀತು, ಈ ಸೇವಕಿಗೆ ಕಾರ್ಯ ನಡೀತು. ದೇವರೇ ಅಪ್ಪ, ತಾಯಿಯನ್ನು ಕೊಂಡು ಇನ್ನು ಬಲವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು ಸ್ವಾಮಿ ಕರ್ತನೆ ರಾಜಪ್ಪ. ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣಲಿ ಅಪ್ಪ. ನಿಮಗೆ ವಯಸ್ಸು ಇಲ್ಲಪ್ಪ. ವಯಸ್ಸನ್ನು ನೋಡುವ ದೇವರಲ್ಲ, ಕೂದಲನ್ನು ನೋಡುವ ದೇವರಲ್ಲ, ಚರ್ಮವನ್ನು ನೋಡುವ ದೇವರಲ್ಲ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಿಮ್ಮನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವವರು ಅಪ್ಪ, ನಿಮ್ಮನ್ನು ಅಪ್ಪ ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಿಮ್ಮನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ಈ ಸಭೆಯ ಸೇವಕಿಗೂ ಈ ಸಭೆಯ ಮಕ್ಕಳಿಗೂ ಯಾವುದೆಲ್ಲ ಸೋತು ಹೋಗಿದ್ದಾರೋ ಹೊಸ ಬಲದಿಂದ ಕರ್ತನೆ ಅವರನ್ನು ತುಂಬಿಸು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ರಾಜ. ಇದುವರೆಗೂ ಕಾಣದೇ ಇರುವ ಒಂದು ಹೊಸ ಬಲ, ಹೊಸ ಕೃಪೆ, ಭಯಂಕರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಈ 2024 ಎಲ್ಲರೂ ತಿಳ್ಕೊಬೋದು, ಇವರು ಸೋತು ಹೋದ್ರು, ಇವರು ಬಿದ್ದು ಹೋದ್ರು ಅಂತ ತಿಳ್ಕೊಬೋದು. ಎಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ನೆನೆಸಿಕೊಂಡ್ರು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಸಭೆಯನ್ನು ಭಯಂಕರವಾಗಿ ಕರ್ತನೆ ಅನೇಕ ಸೇವಕರು ನೋಡಬಹುದು. ಇವರು ಬಲಹೀನರಾದ್ರು, ಇವರು ಸೋತು ಹೋದ್ರು, ಈ ಸೇವೆ ಹೇಗೆ ನಡೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಡೆಸಬಹುದು. ಆದರೆ ದೇವರೇ, ಇವರನ್ನ ಕೊಂಡೇ ಒಂದು ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡು ಸ್ವಾಮಿ ಕರ್ತನೆ ರಾಜ. ಎಲ್ಲ ತಡೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ, ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಕ್ರಿಯೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. ದೇವರೇ, ನೀನೇ ಭಯಂಕರ ಕಾರ್ಯ ಮಾಡು. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. ಇಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಸೋತು ಹೋಗಿ ಬಂದಿದ್ದಾರೋ ಅಪ್ಪ, ಸೋತು ಹೋಗೋದಾಗಿ ಒಂದು ಹೊಸ ಸಮಾಧಾನ, ಹೊಸ ಸಂತೋಷವನ್ನು ನೀವು ದಯಪಾಲಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಗಿಯ ಪಡಿಸೋಣವ. ಯಾವ ವಿಷಯವಾಗಿ ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ. ನಾವು ಸೋತು ಹೋದಾಗ ಸೈತಾನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ಅದನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವ ಬಲವನ್ನು ಕೇಳ್ರಿ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೋತು ಹೋಗೋ ಎಲ್ಲರೂ ಹೇಳೋದು ಅಷ್ಟೇ, ಇವರಿಂದ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನನ್ನ ದೇವರೇನು ಹೇಳಿಲ್ವಲ್ಲ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ದೇವರೇನು ಹಾಗೆ ಹೇಳಿಲ್ವಲ್ಲ. ನೀವು ತಿಳ್ಕೊಬೋದು, ನನಗೆ ವಯಸ್ಸಾಯಿತು, ಸ್ಕಿನ್ನೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡ್ತು, ನಡೆಯೋಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ, ಕಾಲಾಗ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ಬೋದು. ಆದರೆ ದೇವರು ಎಂಥ ವಯಸ್ಸಿನಲ್ಲೂ ಎಂಥ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಕೊಂಡು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಭಯಂಕರವಾಗಿರ್ತದೆ. ನಿಮ್ಮ ಇಲ್ಲಿ ಬರುವಂಥವರು ನಿಶ್ಚಯ ಪಡಿಸಿಕೊಳ್ತಾರೆ, ಯೆಹೋವನು ಇವರ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಆಶಾಭಂಗ ಪಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ದಿನಗಳು ಈ ಸಭೆಗೆ ಬರ್ತದೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರಗಳ ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಗಿಯಪಡಿಸೋನುವ. ಈ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಂಥ ದೇವರಿಗೂ, ನಂತರವಾಗಿ ಪಾಸ್ಟಮ್ಮ ಅವ್ರಿಗೂ, ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೂ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ತಿಳಿಸಿಕೊಳ್ತೇನೆ. ನಾವು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಸ್ಟಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಕೊಡ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ராபோஷன் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து